பிராண்டி செய்திகள். மே மாசம் மழை வெளுத்து வாங்க போகுது. 110% அதிக மழைக்கு வாய்ப்பு. அக்னி நட்சத்திரத்தை அணைக்க வரும் பருவமழை. குழி தமிழகத்துக்கு ரெடி ஆகுங்க பாஸ். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேகா. இன்னைக்கு சனிக்கிழமை மே 2, 2026. ஒரு பக்கம் தேர்தல் ரிசல்ட் சூடேறிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அக்னி நட்சத்திரம் நம்மள வாட்டி வதைக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு பாஸ். ஆனா வானிலை ஆய்வு மையம் இப்போ ஒரு செம்ம கூலான செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த மே மாசம் வழக்கத்தை விட 110% அதிக மழை பெய்ய போகுதாம். இதோ அந்த 7 அதிரடி ரெயின் அப்டேட்கள். மாத வானிலை அதிரடிகள். 7 முக்கிய தகவல்கள். 110% மெகா மழை. மே மாசத்தோட சராசரி மழையளவு 64.1 மில்லிமீட்டர் தான். ஆனா இந்த வருஷம் அதை விட 110%க்கும் அதிகமா மழை கொட்ட போகுதுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. பருவமழை சீக்கிரமே வருது. வழக்கமா ஜூன் 1ல கேரளாவுல தொடங்குற தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் மே 2வது வாரத்திலேயே, மே 7க்கு மேலேயே முன்கூட்டியே தொடங்க போகுது பாஸ். அரபிக்கடலில் காற்றழுத்தம். மே 2வது வாரத்துல அரபிக்கடல்ல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது. இததான் பருவமழைய முன்னாடியே கூட்டிட்டு வரப்போகுது. அக்னி நட்சத்திரத்துக்கு செக். மே 4ல அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல மழை வர்றதுனால வெயில் கொடுமையிலிருந்து மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது பாஸ். எங்கெல்லாம் மழை பெய்யும்? தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல செம்ம மழை பெய்ய போகுது. மே 5 வரைக்கும் வடகிழக்கு மாநிலங்கள்ல 60 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீச போகுது. வெள்ள அபாயம். நிலத்தடி நீர்மட்டம் உயர்றதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா குறுகிய காலத்துல பெய்யற கனமழைனால சிட்டிக்குள்ள வெள்ளம் வரவும் விவசாயம் பாதிக்கப்படவும் வாய்ப்பிருக்குன்னு நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. மத்திய இந்தியாவிலும் புயல். மே 3 முதல் மே 6 வரைக்கும் வடமேற்கு மற்றும் மத்திய இந்தியாவோட சமவெளி பகுதிகள்ல இடி மின்னலோட கூடிய புயல் வீச போகுது பாஸ். வானிலை ஆய்வு மையத்தோட இந்த குழு செய்தியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்னா அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். வெயில் அடிச்சா தாங்கிக்கலாம், ஆனா புயல் வந்தா தாங்க முடியாது. அக்னி நட்சத்திரமே வந்தாலும் நம்ம மழையோட வேகத்துக்கு முன்னாடி அது ஜுஜுபி பாஸ். பருவமழை சீக்கிரம் வர்றதுனால விவசாயிகளுக்கு லாபமா, இல்ல சென்னை வெள்ளம் வருமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் அடுத்தடுத்த வானிலை மாற்றங்கள் மற்றும் மே 4 தேர்தல் ரிசல்ட் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் லோக்கல் லேகா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.